ஆனா அவரு அசெம்பிளிக்கு வந்தது இன்னைக்கு அந்த உரையை வாசிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான். அவர் உள்ள வந்ததுல இருந்தே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாமே ஒரு கோஷங்கள் எழுப்புறதாகட்டும், அதுக்கப்புறம் அதிமுக கோஷங்கள் எழுப்புறதாகட்டும், அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை குடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுல்ல. சரிங்க. உங்க வாதத்துக்கே வரேன். நெருக்கடி குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் அதுக்கு பதில் குடுக்கணுமா வேண்டாமா? ம். பதில் குடுத்தாரா? அவரோட கடமை என்னது? குடுக்கக்கூடிய அதாவது 2025 உடைய புது வருடம் திறந்திருக்கு. அந்த உரைய வாசிக்கணும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த உரைய இது ஒண்ணு தான் அவரோட வேலை. வேற எந்த வேலையுமே கிடைக்காது. தண்டத்துக்கு அவர் உட்கார்ந்து இன்னைக்கு ராஜ் பவன்ல உட்கார்ந்து நானும் ஆளுநர், நானும் ஆளுநர்ன்னு சொல்ற மாரி இருக்குது. ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? கண்டிப்பா சார். அவர் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி. அதனால தான் நான் ரொம்ப குறைச்சேன். அதாவது கவர்னருங்கிறது மிகப்பெரிய பெரியோர்களெல்லாம் அலங்கரிச்ச ஒரு பதவியினுடைய மாண்பை வந்துட்டு இன்றையுடைய தமிழ்நாடு கவர்னர் இவரு ரவி அவர்கள் அந்த மாண்பை குறைச்சிட்டார்.